ஸ்க்ரீன் டைம். ஆமாம் காட்டியிருக்காங்களே. எஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே. லூசிஃபர் 2 அதே பரபரப்பு எல்லாமே செமையாக இருக்கு. இல்லை நிறைய ஸ்பீஷன் வந்து 3 மணி நேரம் இருக்கு. ஆமா. லாக் ஏதாவது ஃபீல் ஆகுது? இல்ல லாக் எதுவும் ஃபீல் ஆகல. நிறைய பேர் லாக் அடிக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபீல் இருக்கு. அவங்க யூஸ் பண்ணி கேமரா சைலோ எவ்வளோ எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் ஏரியா கரெக்டாக வந்துருக்கு. அதிலே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டொவினோவோட நெகட்டிவ் ஷேட்ஸ், டொவினோ தாமஸ் அவரோட ரோல் கேரக்டர் எப்படி பண்ணிருக்காங்க? ஒரு அரசு பொலிட்டிக்கல் பர்சனா கரெக்டாக வந்துருக்கு. அதிலே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டொவினோ பிருத்திவிராஜ் நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. மாஸ் சீன் நிறைய இருந்துச்சு. நிறைய இருந்தது. ஃபைட்ஸ் தான் எக்ஸ்பிரஷனா வந்தேன். ஆனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் படம் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். டைரக்ஷன் நல்லா இருக்கு, பட் எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியல. முக்கியம் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்கிற ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் வாஸ் குட். இட்ஸ் வர்த் தி எக்ஸ்பெக்டேஷன். ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. லெங்த் இருக்கு, ஆனா இட் ஹஸ் மேட்ச் தி ஹைப். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் லாகிங்கா இருக்கு, ஆனா தே ஹேவ் மேட்ச்ட் அப் டு தி செகண்ட் பார்ட். தட்ஸ் இட். 3 hours லெந்த் போர் அடிக்காம கண்டிப்பா போகும். ஒரு யான் பண்ற மாதிரியோ தூங்கி போற மாதிரியோ எல்லாம் கண்டிப்பா படம் கிடையாது. இட்ஸ் வெரி என்கேஜிங். 3 hours அரௌண்ட் 3 hours வந்திருக்கு ஸ்க்ரீன் டைம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour மோர்ல வச்சிருக்காங்க. ஆமா காட்டியிருக்காங்களே. எஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. டைமிங் கொஞ்சம் கம்மின்னு வேணா சொல்லலாம், ஆனா ஸ்டோரி இஸ் என்கேஜிங். அதனால நமக்கு அது வி won't feel it. கொடுத்துருக்காங்க டெஃபினெட்லி. அது இனிமே ரிவ்யூஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு. they match the standards. நல்லா இருந்திருக்கு போது. ஆமா நீங்க படம் பாருங்க, சூப்பரா இருக்கு. கதை நீங்க எல்லாம் போய் பாருங்க. இல்ல மேம், ஆல்ரெடி லூசிஃபர் 1 இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்கு. லூசிஃபர் 2 அதே பரபரப்பு எல்லாமே செமையா இருக்கு. இது லாக் ஏதாவது ஃபீல் பண்ண முடியல? இல்ல, நிறைய ஸ்லோ மோஷன், நொடிக்கு செம்ம ஃபாஸ்டா நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் இருக்கு அப்படினு சொன்னாங்க. எல்லாமே செமையா இருக்கு. பாக்குற நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. வெயிட்டிங் ஃபார் 3. இப்போ L2 L3 சரி, முன்னாடி பார்ட்டுக்கு இந்த பார்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? L1க்கு L2க்குமா? L1 L1னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இதில் வந்தேன். இது ஒரு 90% நான் ஹாப்பியாக தான் இருக்கு. டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் இருக்கு. ஆமா. லாக் ஏதாவது ஃபீல் ஆகுது? இல்லை லாக் எதுவும் ஃபீல் ஆகல. நிறைய பேர் லாக் அடிக்குதுன்னு சொல்றாங்க. ஸ்லோவா இல்லை, எனக்கு என்கேஜிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவான மூவி தான் பிடிக்கும், அதனால எனக்கு இதாக இருந்துச்சு. சாங்ஸ் ஒரு 2-3 சாங் தான் இருக்கு. எனக்கு 3மே நல்லா இருந்துச்சு. கனெக்ஷன் இருக்கு, அது பார்த்தா தான் தெரியும். பார்ட் 3க்கு ஏதாவது லீடு கொடுத்துருக்காங்களா? பார்ட் 3க்கு ஏதாவது லீடு கொடுத்துருக்காங்க? இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க இந்த படத்துல? கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சீன் லீட் அப் பண்ண டிஃபரண்ட் இருக்கா? ஆமா ப்ரோ, 2 வேற மூவி ப்ரோ. இது ஹை பட்ஜெட் படம், மலையாள இண்டஸ்ட்ரியில ஹை பட்ஜெட் படம். சோ அந்த இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா வரும். இப்போ நவடேஸ் அப்படி வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இருக்கு. லூசிஃபர்னா கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எம்புரானே. ஸோ ஓவரால் அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. பிருத்திவிராஜ் டைரக்ஷன் ஓவரால் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபீல் இருக்கு. அவங்க யூஸ் பண்ணி கேமரா சைலோ எவ்வளோ எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் ஏரியாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான், ஆனால் அந்த ஹை மூமெண்ட்ஸ் வரும்போது அந்த ஹை மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும். எஸ்பெஷலி முரளி கோபி ஸ்கிரிப்ட், அவங்க கேரளாஸ் பொலிட்டிக்கல் செனரியோ வச்சுட்டு அவங்க நல்ல ரீதியில் எங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும் அந்த காரியங்களும் எல்லாமே. ஸோ அவங்க ஸ்கிரிப்ட் லேக் இல்லை, அது கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸ் தான். அந்த ஸ்லோ ஃபேஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் அந்த ஹை மூமெண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம்
வைப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ தான், கொஞ்சம் ஏரியாஸ் ஸ்லோ ஃபீஸ் தான் அவங்க மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓவரால் பார்ட் த்ரீக்கு வெயிட்டிங் தான். செகண்ட் ஆஃப் அந்த ஃபைட் சீன் எல்லாமே பக்கா இருந்துச்சு, கேமியோ ரோல் பக்கா இருந்துச்சு, எல்லாமே பக்கா இருந்துச்சு. ஒரு சில கட்டத்துல வந்து ஃபாரின்ல இருக்காங்க, ஒரு சில டைம் வந்துட்டு கேரளால இருக்காங்க, ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதோட ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த கனெக்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ரோல் கேரக்டர் எப்படி பண்ணிருக்காங்க, ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் பர்சனா கொண்டு வந்திருக்காங்க, கரெக்டா வந்திருக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டொவினோவோட நெகட்டிவ் ஷேட்ஸ்ல எப்படி இருக்கு? ஏற்கனவே வந்துட்டு மாரில நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். இதுல எப்படி அவரோட நெகட்டிவ் ரோல் இருக்கு? இதிலும் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, டொவினோக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ். படம் 3 ஹவர்ஸ் இந்த லாக் ஏதாவது இருக்கா படத்துல? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன லாக் இருந்துச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த ஃபைட் சீனும் கேமியோ ரோல் எல்லாமே பக்கா இருந்துச்சு. பெரிய கேமியோ இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பெரிய கேமியோ இருக்கு, அது சொல்ல முடியாது. பெரிய கேமியோ இருக்கு, நல்லா இருந்துச்சு. ப்ரோ அது 3 ஹவர்ஸ் இருக்கு படம், லாக் ஏதாவது ஃபீல் பண்ண முடியல? இல்ல ஆக்சுவலி லாக் இருந்து ஐ மீன் இல்ல லெங்த் இருந்தா கூட நல்லா போயிட்டு இருக்கு. ஃபைட்டு பிடிச்சவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் படம். ஆக்சுவலி நிறைய ஃபைட்ஸ் இருக்கு, நிறைய ஃபைட்ஸ் எல்லாமே நல்ல ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய ஸ்லோ மோஷன் இருக்கு. ஆமா, ஸ்லோ மோஷன், அதாவது எல்லாரோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் மோகன்லால் யார் வந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல தான் இருக்கும். பட் படம் நல்ல கனெக்ஷன் இருக்கு. அது அடுத்த 3க்கான ஃபைனல் பார்ட்டுக்கான இதுவும் வந்து சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. 1 தான் அந்த எப்பவுமே பெஸ்டா இருக்கும். 2 பட் வர்த்தா தான் இருக்கு. கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. படம் நல்லா தான் இருந்தது. மோகன்லால் நடிச்சிருந்தாரு. ஓகே, மத்த நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எப்படி இருந்துச்சு? பிருத்திவிராஜ் நடிச்சதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. மாஸ் சீன் நிறைய இருந்துச்சு. நிறைய இருந்தது. ஃபைட் சீன்ல தான் நிறைய மாஸ் சீன்லாம் இருந்தது. ஃபைட் சீன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. நிறைய பிளட் சீன்ஸ்லாம் வந்தது. மத்தபடி ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். ஓகே ஓகே. படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் ஜி, அவ்வளோதான். ஒன் டைம்னா என்னன்னா அந்த கதை சுவாரஸ்யமா இல்லை. நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க, நிறைய ஊர் காட்டுறாங்க, நிறைய கதைகள் காட்டுறாங்க. ஆனால் ஒன்றுத்துல ஃபோக்கஸாக போக மாட்டேங்குது. அங்கே இங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. நடுவில் கேரளாவுக்கு கதை வருது, எல்லாம் வருது. ஆனால் எது சுவாரஸ்யம் பார்க்குற மாதிரி இல்லை. நாங்களும் பெருசாக தான் எக்ஸ்பெக்டேஷனாக வந்தேன், ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரி தான் இதுலயும் இருக்கு. ஆனா அந்த அவங்க எடுத்த கதை எல்லாம் சுவாரஸ்யமாவே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னன்னா வந்து ஃபுல்லா கேரளாலே கதை நடக்கும். கேரளா பாலிடிக்ஸ்ல தான் படம் போகும். இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து வெளிநாட்டுல கதை நடக்குது. அந்த குரேஷி அப்ரஹாம்னு மோகன்லால் கேரக்டரோட விஷயங்கள் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லா போகுது. பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் காட்டியிருக்காங்க. முரளி கோபி அதுலயுமே கொஞ்சம் வீக் ஆகிருக்காரு. எல்லாமே கொஞ்சம் வீக் தான். ஆக்டிங் அவர் கொஞ்சம் தான் வரும். டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஆனா ஸ்கிரிப்ட் முரளி கோபி ரைட்டர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிருக்காரு. ஆமா, இவர் மேல தப்பு சொல்ல முடியாது. இவர் நல்லா எடுத்திருக்காரு. ஆனா அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஏதுனவர் வந்து முரளி கோபி தான், ரிட்டன் பை அவர் கொஞ்சம் அப்படியே விட்டார். நல்லா இருக்குது ப்ரோ. இல்ல ப்ரோ, என்ன சொல்ல வராங்க? இல்ல போதும். நிறைய பேர் வந்து இதா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நல்லா இருக்கு. வேற என்ன? ரொம்ப லென்த் ப்ரோ படம். வளவளன்னு நடிச்சுனே போறானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட், ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபே லென்த் தான். ஆக்ஷன் சீக்வென்ஸே தேவையில்லாத சீனுங்க தான் அந்த படத்துல. இதுல வந்து மோகன்லால் ரொம்ப மாஸா அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. சோ அந்த மாஸ் சீன்லாம் எப்படி இருக்கு? மோகன்லால் வரதே ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் தான் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் யார் லென்த்? டொவினோ தாமஸோட ஆக்டிங். படம் முழுக்க லென்த் தான் இருக்கு. யாருமே படத்துல வரல. ஃபுல்லா சீன்ஸே லென்த் எடுத்து வச்சிருக்காங்க. அதான் டியூரேஷனா இருக்கு படம். சாங்ஸ் பிஜிஎம்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ. பிருத்திவிராஜ் ஆக்ஷன் கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? மெசேஜ் ஏதாவது கன்வே பண்ணிருக்காங்களா? மெசேஜ் எல்லாம் இல்ல, அடுத்த பார்ட்டுக்கு லீட் தான், வேற எதுவும் இல்லை. டூ மச் டிஃப்ரென்ஸ் இல்லை. என்ன அவர் யாரு என்னன்னு அது மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் இன்டெப்த்தாக அவரை பற்றி எதுவும் சொல்லலை. அது பார்ட் 3 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அவர் எங்கேருந்து வந்தார், அதெல்லாம் வந்துட்டு 3rd பார்ட்டில் தான் உங்களுக்கு தெரியும். பட் படம் சூப்பராகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அது ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் படம் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். டைரக்ஷன் நல்லா இருக்குது. பட் எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியல, முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா தெரியல. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அது யூஸ்வலாக இப்போ மலையாள மூவிஸ்க்கு அப்படி தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. பிருத்திவிராஜ் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அவரோட டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான் போயிட்டு இருக்கா இல்ல வந்து மிக்ஸடா போயிட்டு? இல்லை, மிக்சட் தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் அவரோட மாஸ் சீன்ஸ் எல்லாம் வருமே. படம் வந்து 2.5 மணி நேரம் டியூரேஷன். அந்த டியூரேஷன் ஃபுல்லா வந்து பார்க்க முடியுது உட்கார்ந்து. எஸ், அது கண்டிப்பாக இருக்குது.
இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multiplex languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட